பிரைஸ் எல்லாம் 10th ஆஃப் ஆகஸ்ட். இன்னைக்கு இசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது ஜீவன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு மார்க் 8:36 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்கிட்ட என்னை பற்றி பிறர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்ட பிறகு, ஒருவன் தனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படி சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தான் உலக ஆசைகளுக்கு பின்னால் ஓடினா வரும் ஆபத்தை எச்சரிக்க இந்த 36வது வசனத்தை குறிப்பிட்டிருப்பார். உலகத்தை ஆதாயப்படுத்துதல் அப்படின்னா பணம், சொத்து, உலக பொருள், பதவி, உலக இச்சைகள் இது எல்லாமே இதில் அடங்கும். மனுஷன் எவ்வளோ சம்பாதித்தாலும் அவனுக்கு அது திருப்தி கொடுக்கவே கொடுக்காது. இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஓடிட்டே இருப்போம். ஆனால் இது எல்லாமே ஒரு டெம்பரவரி தான். மரணத்தோட எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனால் உண்மையான நஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன், ஆத்துமா. உங்களுடைய ஆத்துமா உண்மையான அழியாத ஒரு அடையாளத்தை குறிக்குது. இந்த உலக இன்பங்களுக்காக நீங்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகும்போது உங்கள் ஆத்துமாவை நீங்கள் இழந்து போகிறீங்க. ஒருவன் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து நரக ஆக்கினைக்கு உள்ளான பிறகு அதை திரும்ப பெறதுக்காக இந்த உலகத்தில் உள்ள எந்த செல்வத்தை நீங்கள் கொடுத்தாலும் அதை திரும்பி உங்களால் வாங்கவே முடியாது. அதனால தான் அழிந்து போகிற இந்த உலக பொருட்களுக்கு முக்கியத்துவம் தராமல் அழியாத பரலோக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் முன்னுரிமை தரணும்னு இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கி சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே உலக ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். அதில் நம்முடைய ஆத்துமா தேவனுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னிலிருந்து உங்களை ஒப்பு கொடுத்து இந்த உலக காரியங்களை விட்டு விலகி உங்கள் ஜீவனை நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்து கொள்றதுக்கு காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். Stay with Jesus. Have a blessed day.